திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம் வந்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தர்மினும் டெலிகிராம் சேனலின் ஒரு நிகழ்வாக தினமும் காலை 5:20 திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பிலே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் தற்போது 4ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அத்துணை அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்யால் வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். ஒவ்வொரு நாளும் காலை நிகழ்ச்சி துவங்கும் முன்பதாக அடியவர்களிடம் கூடி திருமுறை கோயிலுக்கு செல்லும் வகையில் பாடல்களை பாடியும் திருப்பள்ளி எழுச்சியை பாடியும் துவங்குவதை ஒரு முறைமையாக கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமான 27 ஆசிரியர்கள் துதி. அம்மா பட்டமல்மா வரீங்களாம்மா? வாங்கம்மா. சிவாய நம. சிவாய நம. 12 திருமுறை அருளாளர்கள் போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊர திரு தாழ் போற்றி. திருமாளிகை தேவர் திருவடி போற்றி. செந்தனார் செம்பதும சேவடி போற்றி. கருவூர் தேவ கழவினை போற்றி. பூந்துருத்தி நம்பி காட நம்பி கழல் போற்றி. கண்டராதித்தர் கழலடி போற்றி. வேணாற்றடிகள் விரைகழல் போற்றி. திருவாலி அமுதனார் திருவடி போற்றி. புருஷோத்தம நம்பி பூங்கழல் போற்றி. சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி. திருமூல நாயனார் திருத்தால் போற்றி. திருவாலவாயுடையார் நிழற்றால் போற்றி. காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி. ஐயடிகள் காடவர்கோன் அருங்கழல் போற்றி. சேரமான் பெருமாள் சேவடி போற்றி. நக்கீர தேவர் நற்றால் போற்றி. கல்லாட தேவர் கழலடி போற்றி. கபில தேவ நாயனார் கழலினை போற்றி. பரண தேவ நாயனார் பொற்றால் போற்றி. இளம் பெருமானடிகள் இணைத்தால் போற்றி. அதிராவடிகள் அருங்கழல் போற்றி. பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தால் போற்றி. நம்பியாண்டார் நம்பி நற்றால் போற்றி. செல்வமணி குன்றத்தோ சேக்கிழார் அடி போற்றி போற்றி. சிவாய நம. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் போங்கும். பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய. இருகடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திரு அருளும் எனவும் கூடி. தெருள் கலைஞான கன்றும் அரசும் சென்று செம்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. நாம் தினந்தோறும் திருமுறை கோயிலுக்கு செல்லும் முகத்தான் திருக்கதவம் திறக்கும் வழியாக திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பெரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலுற்று பின்னை நீரம்மா அழுங்கி அரற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருபுயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். ஐயா வாங்கியா, ராஜா ராணி அம்மா வாங்கம்மா. திருப்பள்ளி எழுச்சி முதலாவது பாடலுடன் நிகழ்ச்சியை தொகுத்தொழங்க அன்புடன் வரவேற்கிறோம். வாங்கம்மா. சிவாயனம். அனைத்து அடியார்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். சிவாயனம்.
திருப்பள்ளி எழுச்சி. போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் கண் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே. ஏற்று உயர் கொடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்க நன்றிங்க ஐயா. வாங்க நடராஜன் ஐயா, வாங்க தோங்குங்க. சிவாயம். திருச்சிட்டம்பலம். ஐயா அவங்க அருளாசிரியர் ஃபோன் பண்ணாங்க. சரிங்கய்யா. சிவாயம் சிவாயம். திருச்சிட்டம்பலம். ஐயா நீங்க வழி எடுத்துங்க. சரிங்க சரிங்க. ஐயா முன்னாடி இந்த இதெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல எல்லாம் விவரமா? சொல்லிட்டேங்க. அப்படியே தொடங்க ஐயா, அப்படியே தொடங்க. நன்றிங்க. இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கும் 4ஆம் திருமுறை பதிகம் 47ஆக இருந்தாலும், நேற்றைய தினமே பாடல் அனைவரும் பாட வேண்டும் 2 பாடல்களை. அதனால் இன்றைய தினம் அனைவரும் இந்த 2 பாடல்களை 46வது பதிகத்தில் உள்ள ஒற்றியூர் திரு ஒற்றியூர் ஓம்பினேன் என்ற பாடலை அனைவரும் ஒரு முறை வாசித்துவிட்டு அடுத்த பதிகத்துக்கு செல்லலாம் என்று ஐயா அவர்கள் நேற்றே அறிவுறுத்தியிருந்தார்கள். அந்த வகையில் மீண்டும் இன்றைய 46வது பதிகத்தை சிந்திக்க இருக்கிறோம். இந்த 46வது பதிகத்தை அனைவரும் பாடிய பின் அடுத்த பதிகத்துக்கு செல்லலாம். திருச்சிற்றம்பலம். படிக்காதவங்க படிக்கிட்டாங்க ஐயா. ஏன் மொத்த பேரும் படிச்சிருக்கணும்? நேத்து படிச்சுட்டோம், நாங்க படிச்சிட்டோம், படிச்சவங்க எல்லாம் வேணாம் ஐயா. சரி, யார் படிக்கலையோ அவங்க படிச்சுக்கலாம். அது ஐயாவுக்கு தெரியாது. அவங்க பாடாதவங்க இன்னைக்கு கையை உயர்த்துங்க. திருச்சிற்றம்பலம். அவ்வளவுதாங்க ஐயா. நான் தர்ஷன் பேசுறேன். நான் நேத்து பாடல ஐயா, நான் பாடட்டும் ஐயா? நீங்க பாடி சாமி. நான் சொல்லிடுறேன்ப்பா, நான் சொல்லி முடிச்சிடுறேன், பாடிச்சிடலாம். திருச்சிற்றம்பலம். பெரிய புராண பாடல் வரிசையினாக 337 இடம் சுற்றி இருக்கிறார் திரு ஒற்றியூர் திரு ஒற்றியூர் தலத்தில். திரு ஒற்றியூர் தலத்திலே பல நாட்கள் தங்கி உளவார திருப்பணிகள் செய்த அப்பர் பிரான் பல பதிகங்கள் பாடியதாக சேக்கிழார் பெரிய புராணத்தில் தெரிவிக்கிறார். அந்த பெரிய புராண பாடல் வரிசையின் 337. திருச்சிற்றம்பலம். விலங்கு பெரும் திருமூன்றில் மேவு திருப்பணி செய்தே உளம் கொள் திருவிருத்தங்கள் ஓங்கு திருக்குறுந்தொகைகள் களம் கொள் திருநேரிசைகள் பல பாடி கை தொழுது வளங்கொள் திருப்பதி அதனில் பல நாள்கள் வைகினார். நமது உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் அழகான நடையில் பல கருத்துக்களை சுவையுடன் அமைந்த விருத்தத்தை உளங்கொள் திருவிருத்தம் என்று சேக்கிழார் குறிப்பிடுகின்றார். அளவில் சிறியதாக இருந்தாலும் கருத்தாளத்திலே சிறப்பான குறுந்தொகை பதிகங்கள் என்பதால் ஓங்கு குறுந்தொகைகள் என்றும், தொண்டையில் இருந்து எழும் உரத்த குரலுடன் பாடப்படும் நேரிசை பதிகங்களே களம்கொள் நேரிசைகள் என்றும் இங்கே சேக்கிழார் உணர்த்துகின்றார். அந்த வகையில் முதலாவது பாடல் ஓம்பினேன் கூட்டை வாழா உள்ளத்தோர் கொடுமை வைத்து காம்பிலா மூளை போல கருதிற்றே முகக்க மாட்டேன் பாம்பின் வாய்த்தேரை போல பல பல நினைக்கின்றேனை ஓம்பினி உய்ய கொள்ளாய் ஒற்றியூர் உடைய கோவே. இந்த உடலினை பயனற்ற வகையில் வளர்த்து கொண்டு உள்ளத்திலே நேர்மையற்ற நினைவுகளையும் செய்திகளையும் தேக்கி வைத்து கொண்டுள்ள நான் காம்பில்லாத கரண்டியால் எதனையும் முகக்க இயலாமல் இருப்பது போன்று உனது திருவருளை பெறுவதற்கான வழியை அறியாமல் திகைக்கின்றேன்.
பாம்பின் வாயில் அகப்பட்டு மரணத்தின் பிடியில் இருக்கும் தேரை ஏதேதோ சொல்லி கதறுவதை போன்று நானும் கதறுகின்றேன். ஒற்றியூர் இறைவனே, நீதான் என்னை பாதுகாத்து அருள வேண்டும் என்று இந்த முதல் பாடலிலும், இரண்டாவது பாடல், மனமெனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் போது மனங்கெனும் பாறை தாக்கி மறியும் போதறிய ஒண்ணாது உனைவுணும் உணர்வை நல்காய் ஒற்றியோர் உடைய கோவே. சினம் முதலான 6 தீய குணங்களான குரோதம், காமம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் ஆகியவற்றை சரக்காக ஏற்றி நமது அறிவு எனப்படும் துடுப்பினை கொண்டு மனம் எனப்படும் அந்த தோணியை பறந்து கிடக்கும் உலகப் பொருட்களாகிய பாச கடலிலே நாம் செலுத்த முயலும் போது ஐம்புலன்களுக்கு இன்பம் அளிக்கும் ஆசை எனப்படும் பாறையிலே மோதி மனமாகிய மரக்கலம் நிலை குழந்து வீழும். மனம் எனப்படும் தோணியிலே தீய குணங்களும் ஆசைகளும் மிகுந்து நல்ல குணங்களும் நினைவுகளும் இல்லாத காரணத்தால் இறைவனே, உன்னை அறிய முடியாமல் நான் வருந்துவேன். இறைவனே, ஒற்றியூரில் குடிகொண்டுள்ள அரசே, அந்த சமயத்தில் உன்னை நினைத்து உன்னையே தியானிக்கும் உணர்வினை எனக்கு தந்து அருள வேண்டும் என்று இந்த இரண்டாவது பாடலில் குறிக்கிறார். பதிகத்தின் 2 பாடல்களிலுமே அழகான உமைகளை குறிப்பிட்டு வாழ்க்கை நிலையாமையை உணர்த்தி இறக்கும் தருவாயில் இறைவனை நினைக்குமாறு அருள் புரிய வேண்டும் என்று அப்பர் பிரான் வேண்டுகின்றார். நமக்கு கிடைக்காமல் போன 8 பாடல்கள் மூலம் அப்பர் பிரான் சொன்ன ஊமைகளும் கருத்துக்களும் நாம் இழந்தது நமது துர்பாக்கியமே. கிடைத்த இந்த 2 பாடல்களையாவது நாம் தினமும் ஓதி சொல்லப்பட்ட கருத்தினை உணர்ந்து அவ்வண்ணமே சிவபெருமானை தியானித்து பயன் அடைவோமாக என்று கூறி பாடாதவர்கள் இந்த பாடலை பதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க சிவாயம் ராஜாயா, வாங்க வழிநடத்துங்க. ஓம்பினேன் கூட்டை வாழா உள்ளத்தோர் கொடுமை வைத்து காம்பிலா மூளை போலே கருதிற்றே முகக்க மாட்டேன். பாம்பின் வாய் தேரை போல பல பல நினைக்கின்றேனை ஓம்பினி உய்ய கொள்ளாய் ஒற்றியூர் உடைய கோவே. ஓம்பினி உய்ய கொள்ளாய் ஒற்றியூர் உடைய கோவே. மனமெனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் போது மனமெனும் பாறை தாக்கி மறையும் போதறிய ஒண்ணாது உனை ஊனும் உணவை நல்காய் ஒற்றியுடைய கோவே. உனை உண்ணும் உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவே. திருச்சிற்றம்பலம். 2 பாட்டு பாடப்படுது. பாட்டு சித்ரா பேசுறீங்களா? ஐயா திருச்சிற்றம்பலங்கய்யா. அடியார் பெருமக்கள் ஜோடி வணங்கி கண்ணாடி ஐயா திருச்சிற்றம்பலங்கய்யா. ஒரே ஐயா அடியார் திருமக்கள் அடியார் திருமக்கள் திருவடி வணங்கிறேன் சாமி. திருச்சிற்றம்பலம். ஓம்பினேன் கூட்டை வாழா உள்ளத்தோர் கொடுமை வைத்து காம்பிலா மூளை போலே கருதிற்றே முகக்க மாட்டேன். பாம்பின் வாய் தேரை போல பல பல நினைக்கின்றேனை ஓம்பினி உய்ய கொள்ளாய் ஒற்றியோருடைய கோவே. நன்றிங்கய்யா. திருச்சிட்டம்பலங்கய்யா. திலகவதி அம்மா வாங்க. நம்ம அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் வணக்கம் ஐயா. நேத்து நான் படிச்சுட்டேங்க ஐயா. அவங்க படிச்ச ஆண்டாளம்மா படிக்கலங்க ஐயா. நான் படிக்கணும் ஐயா. நான் தர்ஷன் பேசுறேன். படிங்க.
திருச்சிற்றம்பலம் ஐயா. மனமெனு தோணி பற்றி மதியனு கோலையுன்றி சீனுமெனின் சரக்கை ஏற்றி செறி கடலோடும் போது மதனும் பாறை தாக்கி மறியும் போதறிய பொன்னா துணையுண்ணும் உணர்வை நல்காய் ஓற்றியுருடைய கோவே. திருச்சிற்றம்பலம் ஐயா. பட்டமால் படிச்சிட்டீங்களாமா நேத்து? படி பட்டமால் படிங்களா படி. திருச்சிற்றம்பலம். ஓம்பினின் கூட்டை வாழா உள்ளத்தோர் கொடுமை வைத்து காம்பில மோழை போல கருதிற்றே முகக்க மாட்டேன் பாம்பின் வாய் தேரை போல பல பல நினைக்கின்றேனை ஓம்பினி உய்ய கொல்லாய் ஒற்றியோர் உடைய கோவே மனமெனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் போது மனமெனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒண்ணாது உனையூனும் உணர்வை நல்காய் ஒற்றியோர் உடைய கோவே உனையூனும் உணர்வை நல்காய் போற்றியோர் உடைய கோவே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. ஐயா நேத்து இவங்க படிச்சிட்டாங்க ஐயா. ஐயா ஆண்டாளம்மா மட்டும் படிக்க சொல்லுங்க ஐயா. இல்லையா சித்ரா ஈ படிச்சிட்டாங்களா? சித்ரா ஈ கேட்டுக்கிறாங்க ஐயா. படிங்க ஐயா. எல்லாம் நேத்து முடிச்சிட்டாங்க ஐயா. ஆண்டாளம்மா படிக்கணும். நான் படிக்கிறேன். ஓம்பினும் கூட்டை வாழா உள்ளத்து ஓர் கொடுமை வைத்து காம்பிலா மூளை போல கருதிற்றே முகக்க மாட்டேன் பாம்பின் வாய் தேரை போல பல பல நினைக்கின்றேனை ஒம்பினி உய்ய கொள்ளாய் ஒற்றியோர் உடைய கோவே மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் போது மனமெனும் பாறை தாக்கி மறியும் போதறிய ஒண்ணாது உனை உணும் உணர்வை நல்காய் ஒற்றியோர் உடைய கோவே உனை உணும் உணர்வை நல்காய் ஒற்றியோர் உடைய கோவே. திருச்சிற்றம்பலம். படிக்காதவங்க படிங்க. சிவாயனம் நேற்று படிக்காதவங்க சிவா. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. இல்லைங்கய்யா, நான் படிக்கும் போது டைம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னீங்கல்ல படிக்க வரும்போது. சரி படிங்க. ஓம்பினேன் கூட்டை வளரா உள்ளத்தோர் கொடுமை வைத்து காம்பிலா மோழை போல கருத்திற்றே மூக்க மாட்டேன் பாம்பின் வாய் தேரை போல பல பல நினைக்கின்றேனே பாம்பின் வாய் தேரை போல பல பல நினைக்கின்றேனே ஓம்பினி உய்ய கொள்ளாய் ஒற்றியூருடைய கோவே ஓம்பினி உய்ய கொள்ளாய் ஒற்றியூருடைய கோவே மனமெனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும்போது மனமெனும் பாறை தாக்கி மிரியும் போது அறிய வண்ணா மனமெனும் பாறை தாக்கி மறியும் போதறிய வண்ணாத் உன்னினும் உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவே உன்னையுனும் உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. படிங்கம்மா. நித்திலா படிச்சிங்களா நேற்று? நித்திலா, பத்மாவதி. ஆண்டாளம்மா படிக்கிறீங்களா? ஆண்டாளம்மா வாங்கம்மா. ஆண்டாளம்மா வரலையே, வந்துருக்காங்க. படிங்க.
சிவாய நம படிக்கிறேங்க ஐயா. ஆண்டல் நம்ம படிச்சிருக்கோம். முறையா வந்துருங்க. நேத்து படிக்காதவங்க எல்லாம் இன்னைக்கு படிச்சிருங்க சாமி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஓம்பினின் கூட்டை வாழா உள்ளதோர் கொடுமை வைத்து காம்பிலா மூளை போல கருதிட்ட மூகை மாட்டேன் பாம்பின் வாய் தேரை போல பல பல நினைக்கின்றேனே ஓம்பியும் கொல்ல பொற்றியூருடைய கோவே மனமெனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி நெறிகடலோடும் போது மதனெனும் பாறை தாக்கி மறியும்போ தறிய ஒன்னா துணையுணும் உணவை வைக்க நெல்கா ஒற்றியூருடைய கோவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. ஐயா படிச்சிங்களா? ஸ்ரீதேவ் ஐயா, கணபதி ஐயா. வாங்க நித்திலம்மா வாங்க படிங்க. ஐயா இந்த நித்திலா படிக்கட்டும். திருச்சிற்றம்பலம். ஓம்பினின் கூட்டை வாழா உள்ளத்தோர் கொடுமை வைத்து காம்பிலா மூளை போல கருத்திற்றே முகமா மாட்டேன் பாம்பின் வாய் தேரை போல பல பல நினைக்கின்றேனே ஓம்பினி உய்ய கொள்ளாய் ஒற்றியூருடைய கோவே மனமெனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடலோடும் போது மதனெனும் பாறை தாக்கி மறியும் போதறிய வண்ணோ துணையினும் உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவை. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அவ்வளவுதாங்க. நேத்து எல்லாம் படிச்சிட்டாங்க சாமி. அடுத்த பதிவு சொல்லலாமா? ஐயா நான் பாடலுங்க ஐயா. பாடுங்க. பரமேஸ்வரன். அப்பா நான் கூட பாடலப்பா. ஓம்பினேன் கூட்டை வாழா உள்ளத்து ஓர் கொடுமை வைத்து ஆம்பிலா மூளை போல கருதிற்று முகக்க மாட்டேன் பாம்பின் வாய் தேரை போல பல பல நினைக்கின்றேனை ஓம்பினி ஒய்ய கொள்ளாய் ஒற்றியூருடைய கோவே ஓம்பினி ஒய்ய கொள்ளாய் ஒற்றியூருடைய கோவே மனம் எனும் தோணி பற்றி மதி எனும் கோலை ஊன்றி சினம் எனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் போது மனம் எனும் பாறை தாக்கி மறியும் போதறிய ஒண்ணாது உனை உணும் உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அப்பா நமச்சிவாயம். சிவா சிவா படிங்க. எத்தனாவதுப்பா? 446யா. திருநேரிசையில 4ஆம் திருமுறை 46வது பதிகம். பாடி முடிச்சு நீங்க கேட்கலீங்களா? சிவா திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவசிவா பாடிட்டங்க ஐயா, கேட்கலீங்களா? இல்லைங்க நிறைய செல்லு சரியா வேலை செய்யல ஐயா. கேட்டுது. ஓம்பினேன் கூட்டை வேள உள்ளத்தோர் கொடுமை வைத்து காம்பில மூளை போல கருதிட்டேன் முக மாட்டேன் பாம்பின் வாய் தேரை போல பல பல நினைக்கின்றேனே
ஓம்பினே நீ உயக்கொள்வாய் ஒற்றையோருடைய கோவே மனமெனும் தோழி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும்போது மதியனும் வரை தாக்கி மறியும் ஓதறிய உண்ண துணையனும் உணர்வை நல்காய் ஒற்றையோருடைய கோவே துணையனும் உணர்வை நல்காய் ஒற்றையோருடைய கோவே. வார்த்தை சிற்றபலம் சிவா. நன்றிங்க. பரமேஸ்வரி அம்மா ஏன் 2வது முறை படிக்கிறேன்னு கேக்குறீங்க? அதான் அவங்க அதங்கப்போ நேத்து ஐயா இது படிக்கும்போது எல்லாரும் படிக்கவே இல்லை. நீங்க பாடி முடிச்சிங்க, இருந்தாலும் கேட்டுங்க, என்னன்னு கேட்டுங்க. எல்லாரும் பாடணும்னு ஒரு விருப்பப்பட்டாங்க, புரியுதுங்களா? அதனால இப்ப எல்லாருக்கும் அந்த பாட்டு அதே பாட்டு தான். அதனால நம்ம பாடி முடிச்சிட்டோம், ஏன் அது திருப்பி பாடுறாங்களே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஒரு ரேண்டமா நீங்க இந்த பாட்டை எல்லாத்தையும் 2 பாட்டு நீங்க எல்லாரும் பாடுங்கன்னு ஐயா 2 சொல்லிட்டாங்க. முறையும் பாடிட்டேங்க ஐயா. ஆமாம்மா, தப்பு இல்லம்மா. இப்ப எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரோம், ஒவ்வொருத்தருக்கும் தரோம், எல்லாரும் பாடணும்னு சொல்லிட்டாரு ஐயா, புரியுதுங்களா? ஐயா சைலண்டா இருக்கோ, சரி நான் பாடுறது கேட்கல போல இருக்குன்னு மறுபடியும் பாடினேங்க ஐயா. இல்ல தப்பு இல்ல. நீங்க முதல்ல பாடினது நல்லா கேட்டுடுச்சு. 2வது நாங்க மீட் போட்டோம், கேட்டுக்க. ஐயா கணபதி ஐயா பாடினாங்க, சரியா? சரி, அடுத்து யாரா பாடாம இருக்கீங்களா? ஐயா நீங்க ஆரம்பிக்கலாம் ஐயா. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடுத்து 4ஆம் திருமுறையிலே 47வது பதிகம் திருக்கைலாய பதிகம். இந்த பதிகத்தை ஞானசம்பந்த பெருமான் திருக்காலத்திலிருந்தே பாடியதாக சொல்லுவார்கள். இது அப்பர் சாமி இல்லையா? அப்பர் சாமி அவர் அப்பர் சாமி பதிகம் அவர் என்ன பண்ணாரு, இங்க கைலாய காட்சி காட்டிய பிறகு திருவையாத்துல பாடினதுன்னு சொல்லுவாங்க அந்த இடம் ஆக்சுவலா, இல்லையா? அவரை இதற்கான இசை திருநேர் இசை, இராப்பண் 4, நாழிகை 41 45, மணி இரவு 10 to 12 நவரோஸ் ராகத்திலே பாடக்கூடியது. தலம் வடநாட்டில் 5வது தலம், இமயக்கு வடக்கே திபெத் புடைமொழி உள்ளது. பரமேஸ்வரன் பார்வதி என்று சொல்லுவார்கள். இதற்கான பெரிய புராண பாடல் 347. நன்றிங்கய்யா. கைலாயம் திரு கைலாய பதியை முன்னெடுத்து சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையின் 347. திருச்சிற்றம்பலம். சேநிலவு திருமலையில் திருப்பணி ஆயின செய்து தானுவினை அம்மலை மேல் தாழ் பணிந்த குருப்பினால் பேணி திரு கையிலை மலை வீற்றிருந்த பெரும் கோலம் காணும் அது காதலித்தார் கலைவாய்மை காவலனார். நன்றிங்க. காலத்தி மலையிலே இருந்து கொண்டு கைலாய பயணம் செய்ய வேண்டும் என்ற நினைப்போடு கைலாய பணத்தை தொடர்வதற்கு முன்னே பாடிய பாடல் என்று சேக்கிழார் பெருமான் இதை சுட்டுகிறார். என்ன அதாவது செந்நிலவு திருமலையில் திருப்பணி செய்து, இங்கே திருமலை என்பது காலத்தியை குறிக்கும். அங்கே தானுவினை அம்மலையில் பணிந்து அருளி குறிப்பினால் கைலாயமல் காலத்தையும் கைலாயம் ஒண்ணு, அதனால கைலாயமலையும் போய் தரிசனம் பண்ணணும் என்ற எண்ணத்தோடு அங்கே திருக்கையிலே வீற்றிருந்த கோலம் காணுமது காதலித்தார். அது அங்க அம்மையப்பனாக காட்சிகளுக்கு அந்த காட்சியை நேரே காண வேண்டும் என்று விரும்பி அதற்காக அந்த கைலை பயணத்தை மேற்கொள்வதற்காக தொடங்கிய காலத்து இந்த பதிகத்தை பாடினார் என்று சேக்கிழார் பெருமான் இடம் சுட்டி பொருள் விளக்குகிறார். வாழ்க வாழ்க. கனகமாவயிரம் பொந்தி மாமணி கையிலை கண்டும் அனகனாய் நின்ற ஈசன்
ஊன்றலும் மலரி விழுந்தான். மூணாவது படிச்சிட்டேன். வாழ்க திருச்சிற்றம்பலம். பிழையுடன பொறுத்திடுவர். கனகமாவயிரம் உந்தி மாமணி கையிலை கண்டும் உனகனாய் அரக்கன் ஓடி எடுத்தலும் உமையாளஞ்ச அனகனாய் நின்ற ஈசன் ஊன்றலும் அலறி விழுந்தான் மனகனாய் ஊன்றினானேல் மறித்து நோக்கில்லை அன்றே. இந்த பாடலை ராவணன் கைலாயமலை அசைக்கிற போது உமையாள் அஞ்ச அப்பொழுது தன்னுடைய பெருவிரலை ஊன்றினான். இந்த செய்தியை பலவேறு வித 1க்கு 10 விதமாக அதே செய்தியை மாற்றி மாற்றி இதை பாடி நம்முடைய ஆணவத்தை அடக்குவதன் அடையாளமாக இந்த பாடல் அமைகிறது என்ற சித்தாந்த செய்தியை கூறுகிற பாடலாக சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. 2வது கதித்தவன் கண் சிவந்து. சாம்பசிவ அப்படி. நன்றிங்க. கதித்தவன் கண் சிவந்து கையிலை நன்மலையை ஓடி அதிர்த்தவன் எடுத்திடலும் அறிவைதான் அஞ்ச ஈசன் நெதித்தவன் ஊன்றியிட்ட நிலையலிந்தலறி வீழ்ந்தான் மதித்திரை ஊன்றினானேல் மறித்து நோக்கில்லை என்றே. நன்றியா. ராவணன் ஆணவத்தினாலே அந்த கைலை மலை அசைத்த போது அவன் மேலே பெருவிரலை ஊன்றினார். அதே போல நாம ஆணவத்தில் தான் இருக்கிறோம். நம்ம மேலேயும் பெருமான் திருவடியை சூட்டி நமக்கும் இன்பம் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த பாடல். வாழ்க. கருத்தவன் கண் சிவந்து. தர்ஷன் வரீங்களா? தர்ஷன் ஐயாவாக. கண்ணுக்கேனியா லைன்ல இருக்காரா? வாழப்பாடு சித்ரா படிங்க. ஐயா திருச்சிட்டம்பலங்கய்யா. கதித்தவன் கண் சிவந்து கையிலை நன் மலையை ஓடி. சரிங்க சரிங்க. சரி சரி. கருத்தவன் கண் சிவந்து கையிலை நன் மலையை கையால் மறித்தலும் மங்கை அஞ்ச வானவர் இறைவனுக்கு நெறித்தொரு விரலால் ஊன்ற நெடுவரை போல வீழ்ந்தான் மறிதிரை யோன்றினானேன் மறித்து நோக்கில்லை அன்றே. மறித்திரை யோன்றினானேன் மறித்து நோக்கில்லை அன்றே. நன்றிங்கய்யா. திருச்சிட்டம்பலங்கய்யா. ஒரே செய்தியைத்தான் பலவேறு விதமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். நம்முடைய ஆணவம் அடங்க வேண்டும். ராவணன் எப்படி ஆணவத்தாலே கலையசைத்தானோ நாம என்ன பண்றோம், இந்த உலகம் நாம் தான் தாங்கி கொண்டுகிறோம் நினைச்சுக்கின்னு அதை அசைச்சு பார்க்கிறோம். அந்த ஆணவத்திலிருந்து அடங்க வேண்டுமானால் நம்முடைய திருமுடியிலும் பெருமானுடைய திருவடி வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த பதிக பாராயணம். வாழ்க வாழ்க. அடுத்து கடுத்தவன் கண் சிவந்து. 4வது திலகவதி அம்மாவும். திருச்சிற்றம்பலம். கடுத்தவன் கண் சிவந்து கையிலை நன்மலையை ஓடி எடுத்தலும் மங்கை அஞ்ச இறையவன் இறையேனக்கு நடிப்பல விரலால் ஊன்ற நோவதும் மரல் அலறியிட்டான் நடிப்பல விரலால் ஊன்ற நோவதும் மலறியிட்டான் மடித்திரை ஓண்டினானேன் மறித்து நோக்கில்லை அன்றேன் மடித்திரை ஓண்டினானேன் மறித்து நோக்கில்லை அன்றேன். நன்றிங்கய்யா. சிவாய. மறித்து நோக்கில்லை அன்றே என்ற அந்த சொல்ல மகுடமாக வைத்து இந்த பதிவாண்டால் பெருமான் காலை மூன்று பிறகு மீண்டும் அந்த கலை அசைக்கொண்ட எண்ணம் வருமா? அதனால அப்படியே அந்த எண்ணம் மீண்டும் வராமல் இருப்பதன் என்ற சொல்ல மறித்தலும் நோக்கில்லை என்று அந்த ஆணவத்தாலே அடங்கி போனான் என்ற வகையிலே செய்தி சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. கன்றித்தன் கண் சிவந்து. 5வது பாட்டு கன்றித்தன் கண் சிவன். சிவாயங்க நான் பாட்டை பார்த்துருந்தாங்க ஐயா.
கன்றி தன் கண் சிவந்து கைலை நன் மலையை ஓடி வென்றி தன் கைத்தலத்தால் எழுத்தலும் வெறுவ வங்கை நன்றுதான் நக்கு நாத ஊன்றலும் நகழ வீழ்ந்தான் மன்றிதான் ஊன்றி நானேன் மறித்தி நோக்கில்லை என்றே மன்றிதான் ஊன்றி நானேன் மறித்து நோக்கில்லை என்றே. சிவாய நம. ஆணவத்தாலே ராவணன் கலி அசைத்த போது உமையாள் அஞ்சினாள் என்பது அவள் ஆன்மாக்கள் ஆணவத்தாலே அவதிப்படுகின்றன என்ற அச்சத்தை பெருமானுக்கு வெளிப்படுத்துற மாதிரி என்ற செய்தி சொல்வாரு பாடல். வாழ்க வாழ்க. கழித்தவன் கண் சிவந்து. 6வது பாட்டு அடியேன் படிக்கிறேன். படிங்க. கழித்தவன் கண் சிவந்து கைலை நல் மலையை ஓடி நெளித்து அவன் எடுத்திடலும் நேரிழை அஞ்ச நோக்கி வெளித்தவன் ஊன்றியிட்ட வெற்பினால் அலறி வீழ்ந்தான் மலித்தீரை ஊன்றி நானேன் மறித்து நோக்கில்லை என்றே மலித்தீரை ஊன்றி நானேன் மறித்து நோக்கி இல்லை அன்றே. ஆன்மாக்கள் ஆணவத்தாலே அவதிப்படுகின்றன என்பதை பார்த்து அந்த சக்தி ஆகிய உமையம்மை கருணையின் வடிவினாலே அஞ்சுகிறாளாம். அந்த அச்சம்தான் நம்முடைய ஆணவத்தை அடக்க செய்யும் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து கருத்தனாய் கண் சிவந்து கைலை நல் மலையை கையார் எடுத்தனாய் எடுத்தவாறே ஏந்திழை அஞ்சல் ஈசன் திருத்தராய் நின்ற தேவன் திருவிரல் ஊன்று வீழ்ந்தான் வருத்துவான் ஊன்றினே நான் மறித்து நோக்கி இல்லை என்றே மறித்து நோக்கி இல்லை என்றே. சிவாயனம். கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பனே நம்மை திருத்துவதற்காக நின்ற தேவன் திருவிரல் ஊன்றினான். அப்போ அது ஆணவத்தை அடக்க பெருமான் நம்மை திருத்துகிறான் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க. கடியவன் கண் சிவந்து. சித்ரா சித்ரா வாங்க. ஐயா திருச்சிற்றம்பலங்க. ஐயா திருச்சிற்றம்பலம். கடியவன் கண் சிவந்து கையிலை நன்மலையை ஓடி வடிவுடை மங்கை அஞ்ச எடுத்தலும் மறுவ நோக்கி செடிபட திருவீரலா ஊன்றலும் சிதைந்து வீழ்ந்தான் வடிவுற ஊன்றி நானேல் மறித்து நோக்கில்லை என்றே வடிவுற ஊன்றி நானேல் மறித்து நோக்கில்லை என்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. செடிபட திருவிரலால் ஒன்றனு நம்முடைய துன்பம் நீங்க பெருமான் தன்னுடைய திருவடியை சூட்டுகிறான் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க. கரியத்தான் கண் சிவந்து. லலிதா பாவாங்க. லலிதா பாலசுந்தரம். ஐயா நன்றி. கரியதான் கண் சிவந்து கையிலை நன்மலையை பற்றி இரியதான் எடுத்தாடலும் ஏந்தியை அஞ்ச ஈசன் நெறியதான் ஊன்ற முன்ன நிற்கிலாது அலறி வீழ்ந்தான் மறியதான் ஊன்றி நானேன் மறித்து நோக்கில்லை அன்றே மறியதான் ஊன்றி நானேன் மறித்து நோக்கில்லை அன்றே. திருச்சிற்றம்பலம். ஐயா நன்றி. நெறியத்தான் ஊன்றினானேல் என்பது ஆணவத்தை அழிப்பதல்ல, ஆணவம் என்றும் அழியாத பொருள். அதை அடக்குகிற வகையிலே அவன் திருவருளை ஊன்றினான் என்ற செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. கட்டணன் கையிலை தன்னை. சிவசெல்வி ராஜசேகரன். ஐயா அடியன் பாலசுந்தரம் பாடலாமா? பாடுங்க. அடுத்தது அவங்க படிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். கட்டணன் கையிலை தன்னை காண்டலும் அரக்கன் ஓடி பெற்றவன் எடுத்தவாறே சேழி அஞ்ச ஈசன்
உற்றுரு ஊன்றாமுன் உற்று இறை ஊன்றாமுன்னம் உணர்வழிய வகையால் வீழ்ந்தான் மற்றிரை ஊன்றி நானேன் மறிந்தும் நோக்கு இல்லை அன்றே மற்றிரை ஊன்றி நானேன் மறிந்தும் நோக்கு இல்லை அன்றே. சிற்றம்பலம். சிவாய நமः. உணர்வழி வகையால் வீழ்ந்தான் என்ற போது பெருமான் நம்முடைய திருவடியை சூட்டுகிறான் என்ற உணர்வு ராவணனுக்கு வந்தது. அதனாலே அவன் என்ன பண்ணான்? அஞ்செழுத்து ஓதத் தொடங்கினான். அதன் மூலமாக பெருமான் அவருக்கு அருள் செய்து வாழும் நாளும் கொடுத்தான். அவன் எதிர்த்து போரிடாமல் அடங்கி போய் பெருமானுக்கு அஞ்செழுத்தை ஓதி வழிபாடு செய்தான். அதன் மூலமாக அவனுக்கு வாழும் நாளும் கிடைத்த என்ற செய்தியை சொல்கிற இறுதி பாடல். வாழ்க வாழ்க. இப்ப அடுத்து நாம் 4ஆம் திருமுறையில் 48வது விதயமாக திரு ஆப்பாடி. இதுவும் திருநேரிசை இராப்பண் 4ஆக நாழிகை 41:15 45 வரைக்கும் இரவு 10 12 மணிக்குள்ள நவரோசலை பாடக்கூடியது. இந்த தலம் காவிரியினுடைய வடகரையிலே 40வது தலமாக கும்பகோணம் திருப்பனந்தாள் சாலையில உள்ளது. பெருமான் பாலுகந்தநாதர், அம்பாள் பெரிய நாயகி. இதற்கான பெரிய பாடல் 300. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். சண்டேச நாயனார் வெண்மணலையை சிவலிங்கமாக பிடித்து பூசித்து சண்டீச பதப்பெற்ற வரலாற்று பதியை இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையின் 300. திருச்சிற்றம்பலம். தலையின் மயிரை பறித்துண்ணும் சாதி அமணர் மறைத்தாலும் நிலையிலாதார் நிலைமையினால் மறைக்க ஒண்ணுமோ என்னும் விலையில் வாய்மை குறுந்தொகைகள் விளம்பி புறம்போந்தங்கமர்ந்தே இலைகொள் சூழ படையார் சேர் இடங்கள் பிறவும் தொல அணைவார். நன்றிங்க. இந்த திரு ஆப்பாடு என்பது சண்டேச நாயனார் அந்த மண்ணியாற்றங்களிலே வெண்மணலை சிவமாக கொண்டு பூசித்த இடம் என்பது மட்டுமல்ல, அவர் அங்கே சண்டீசபதம் பற்ற இடம். அந்த இடத்துல அந்த தலத்துக்கு அப்பர் சாமி போன போது இந்த பதிகத்தை பாடினார் என்று பெருமான் சுட்டி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அதனால அந்த கடலகம் ஏழினோடும் பவனமும் கலந்து விண்ணும் உடலக துயிரும் பாரும் ஒள்ளடல் ஆகி நின்று தடமலர் கந்தமாலை தன்மதி பகலும் ஆகி மடலவிழ் கொன்றை சூடி மன்னுமா பாடியாரே. மடலவிழ் கொன்றை சூடி மன்னுமா பாடியாரே. ஆக கொன்றை மாலை சூடி பெருமான் இருந்தான் என்ற செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க. ஆதியும் அறிவுமாகி. சிவசெல்வி ராஜசேகரன் வாங்க. இருக்கீங்களா? சிவாய நமः. திருச்சிற்றம்பலம். படிக்கவையா நெட்டு கிடைக்க மாட்டேது எனக்கு. எப்பயோ ஒருத்தர் தான் வருது. சிவசெல்வி ராஜசேகரன் இல்லைங்களா? பரமேஸ்வரி அம்மா வாங்க. சிவாய நமः. ஐயா ஐயா எத்தனாவது பாடலுங்க ஐயா? 4:48:2. ஐயா 3ங்களா 4ங்களா ஐயா? 4ஆம் திருமுறைமா அப்பர் சாமி பதிகம் படிச்சுக்கிறோம். எனக்கு கேட்கலைங்க ஐயா. சரி வேற யாருக்குன்னா கொடுங்க ஐயா. எனக்கு விட்டு விட்டு கேக்குது. நான் பாடுறது கேட்குமா என்னன்னு தெரியல. நல்லா கேக்குது. நீங்க படிக்கலாம். 4ஆம் திருமுறையில 48வது பதிகம் திருநேரிசையில 2வது பாட்டு. ஐயா நடிகன் திரு ஆப்பாடி தானுங்க ஐயா? ஆமா திரு ஆப்பாடி. 4வது பாடலுங்களா? 4வது பாடலுங்களா ஐயா? 2வது பாட்டு ஆதியும் அறிவுமாய் 2வது பாட்டு. சரி சரி. 5. சிந்தையும் தெளிவுமாகி. 2வது பாட்டுங்கம்மா. சிவ சிவா எனக்கு கேட்கல.
ஆதியும் அறிவுமாகி அறிவினுள் செறிவுமாகி சோதியில் சுடருமாகி தூணெறிக்கு ஒருவனாகி பாதியில் பெண்ணுமாகி பரவுவார் பாங்கராகி வேதியர் வாழும் சேஞல் விரும்பும் மாப்பாடியாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சோதியுள் சுடருமாகி தூணெறிக்கு ஒருவனாகி என்று சைவ சமயத்துக்குள்ள ஒரே பொருளாக ஒருவன் என்னும் ஒருவனாக திகழ்கிறான் என்ற செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. என்னுடை இருக்குமாகி. சதானந்தன் ஐயாவாக. திருச்சிற்றம்பலம். என்னுடைய இருக்குமாகி இருக்கிற பொருளும் ஆகி பண்ணொடு பாடல் தன்னை பரவுவா பாங்கராகி கண்ணொரு நெற்றியாகி கருதுவா கருதலாக பெண்ணொரு பாகமாயி பெரும் பாடியாரே. கண்ணொரு நெற்றியாகி கருதுவா கருதலாக பெண்ணொரு பாகமாகி பெரும் பாடியாரே. திருச்சிற்றம்பலம். என்னுடை இருக்குமாகி இருக்கினுள் பொருளுமாகி. இருக்குன்னா உடனே ரிக்வேதத்துக்கு தான் போயிடணும் இல்லையா? ஆனா ரிக்வேதத்துல தெய்வ வழிபாடு இல்லை. சிவத்தை பற்றிய செய்தி ரிக்வேதத்துல இல்லவே இல்லை. யாரோனாலும் கேட்டா, வேதம் படிச்சவனை கேட்டா தெரியும், அது தேவ மொழி, தேவ வழிபாடு. அதனால அங்க சிவ வழிபாட்டுக்கு இடமே இல்லை. அதனால இங்க இருக்கு என்பது ரிக்வேதத்தை குறிக்காது. ஆனா பொருள் எதுவும்லாம் ரிக்வேதம்னே பொருள் எழுதிட்டாங்க. ஏன்னா அந்த வைதிக ஆதிக்கத்தினாலே பெருமான் எண்ணுடை இருக்குமாகி. எண் என்பது இங்க 1 2 3 4 சொல்ற அந்த எண்ணு அப்படி சொன்னதான் நமக்கு புரியுது. அதனால பெருமான் 1 குலாம் 2 குலாம் 3 குலாம் 4 குலாம் 40 அடிகள் பாடினாரே, அந்த எல்லா எண்ணிலும் பெருமான் இருக்கிறான். அப்படி அந்த 1ல இருந்து 10 வரை உள்ள எல்லா எண்ணி இருக்கிற பெருமானுக்கு என்ன பண்ணான்? அவன் இருக்கினுள் பொருளுமாகி. அவன் இருக்கிறானா இல்லையான்னு சந்தேகம் வேண்டாம். அவன் உண்டா இல்லையா என்றால் உண்டு என்று சொல்லி அவன் இருக்கிற பொருளாக இருக்கிறான். இல்லாத பொருள் இல்லை. கடவுள் இல்லை, கடவுள் இல்லைன்னு சொல்றாங்களே, வேர் இஸ் காட், வேர் இஸ் காட்னு கேட்டா அது அந்த சொல்லிலே இருக்கும். ஹியர் இஸ் காட்னு ஒரு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த வகையில அவன் உள்ள பொருளாக இருக்கிறான். அந்த உள்ள பொருளாக இருக்கிற பெருமானை பண்ணோடு பாடல் தன்னை பரவுவார் பாங்க. அந்த பெருமானை நாம் பண்ணாலே நல்ல அருமையான செந்தமிழ் பண்ணாலே பாடி அவனை பரவினால் அவன் கண்ணிலே ஒரு நெற்றியாகி நம்முடைய உலக ஆசைகளை எல்லாம் துறக்க செய்து அவன் பெண்ணொரு பாகனாக கருணை வடிவாக இருக்கிறான் என்று சொல்கிற அருமையான பாட்டு. அந்த பாட்டு என்ன பண்ணாங்க? ரிக்வேதத்தோட கொண்டு போய் சேர்த்து தேவையில்லாத குழப்பத்தெல்லாம் உண்டாக்காங்க. ரிக்வேதத்தை படிச்சவங்கள நல்லா தெரியும். அதுக்கு போய் அந்த சான்ஸ்கிரிட் படிக்கிறவங்க போய் கேளுங்க. அது தேவ பாஷை, அது தேவ வழிபாடு தான். இந்திரன், வருணன், வாயு, அக்னி அப்படின்ற செய்திகள் தான் அழக தவிர இந்த சிவனை பற்றிய செய்தி இல்லை என்பதை நம்ம உணர வேண்டும். அது இல்லாம சும்மா வைதிகள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ரிக்குன்னு போட்டு குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. வாங்க வாங்க. அடுத்து 4வது பாடம். செல்வம் அம்மா வாங்க. சரி. அண்டமார் அமரர் கோமான் ஆதியம் அண்ணல் பாதம் கொண்டவன் குறிப்பினாலே கூப்பினான் தாபரத்தை கண்டவன் தாதை பாய்வான் காலர எரிய கண்டு தண்டியார்கள் அருள்கள் செய்த தலைவரா பாடியாரே. கண்டவன் தாதை பாய்வான் காலர எரிய கண்டு தண்டியார் கருள்கள் செய்த தலைவரா பாடியாரே. திருச்சிட்டம். கண்டவன் தாதை பார்மது எச்சதத்தன். அந்த எச்சதத்தன் கொடுமொழி சொன்ன போது அவர் காதல வேள அவன் தன் காலாலே இடறிய போது பகல்ல அந்த கம்பு எடுத்தால் அது மழுவாக மாறி அவனுடைய காலை வெட்டி தீர்த்தது
என்ற செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. சிந்தையுள் சிவமுமாகி. ஆண்டாள் அம்மா வாங்க. ஆண்டாள் அம்மா. ஆண்டாள் அம்மா இருக்கீங்களா? சிவாய். அடுத்தது வேலரசி அம்மா வாங்க. வேலரசி. சிவாய நம. சிந்தையும் தெளிவுமாகி தெளிவு நுட்சிவமுமாகி வந்தனர் பயனுமாகி வானுதல் பாகமாகி மந்தமாம் பொழில்கள் சூழ்ந்த மன்னி தென்கரை மேல் மன்னி அந்த மூடளவிலாத அடிகளா பாடியாரே அந்த மூடளவிலாத அடிகளா பாடியாரே. திருச்சிற்றம்பலங்கய்யா. காலையில இருந்து பாடினா பெருமான பண்ணா நம்முடைய கவலை களைவான், மாலையில பாடினா இன்பம் தருவான். இங்க இந்தியாவில நம்ம உட்காந்து காலையில 5-6 மணிக்கு திருமுறை படிக்கிறோம். அந்த வேலரசி அம்மா அங்க இருந்து மாலை நேரத்துல படிக்கிறாங்க. நமக்கெல்லாம் கவலை போக, அவங்களுக்கு எல்லாம் இன்பம் வரும். வாழ்க வாழ்க. அந்த வகையில நாம் சிந்தனை செய்ய வேண்டும். சிந்தையுள் தெளிவுமாகி தெளிவினுள் சிவமுமாகி. அதான் தெளிவு. நம்ம இருக்கிற இடத்துல இன்னைக்கு விடியற்கால நேரம், அங்க அமெரிக்கால 10 மணி நேரம் கழிச்சு மாலை நேரம். சரிதானம்மா? ரைட்டாமா? ஆமாங்க ஐயா. 8:45 ஆகுதுங்க நைட்டு. அதான் ரைட் தான். 10 மணி நேரம் கூட்டிக்கலாம், அவ்வளவுதான். இந்திய நேரம் ஒரு 10 மணி நேரம் கூட்டா அமெரிக்கா நேரம். சரிங்களா? நான் கூட அமெரிக்கால ஒரு நாள் இருந்தேன் 2019. அதனால சொன்னேன். வாழ்க வாழ்க. நன்றி. தாமோதரையா. வன்னிவாள் அரவு மட்டம். 6வது பாட்டு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வன்னிவாள் அரவு மத்தம் மதியமும் ஆறும் சூடி மின்னிய உருவாஞ்சோதி மெய்ப்பொருள் பயனுமாகி கன்னியோர் பாகமாகி கருதுவார் கருத்துமாகி இன்னிசை தொண்டர் பாட இருந்த பாடியாரே. இன்னிசை தொண்டர் பாட இருந்தவா பாடியாரு. சிவாய் நம்ம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. தொண்டராகிய தாமோதரையா இன்னிசை பாட அவரு காஞ்சவத்துல இருக்காரு, காரணத்துல இருக்காருன்ற மாதிரி வகையில் அமைந்த பாடல். இப்ப காஞ்சில இருக்கீங்களா, நாகை காரணத்துல இருக்கீங்களா? நாகையில இருக்கேங்க ஐயா. நாகை காரணம். நாகையில இருக்கீங்க. ரைட். வாழ்க வாழ்க. இன்னிசை பாடையார் இன்னிசை தொண்டர் பாட இருந்த பாடியாரு. காஞ்சிபுரத்துல இருந்தாலும் நாகை காரணம் இருக்கா, நாகை இருந்தாலும் காஞ்சிபுரத்துல இருக்கிறார். ரெண்டுத்தையும் நமக்கு ஞாபகப்படுத்துறார். வாழ்க வாழ்க வாழ்க. அதனால இருந்த பாடியார். நன்றிங்க. உள்ளுமாய் புறமுமாகி. பத்மாவதி அம்மாவாங்க. ஐயா எனக்கு 49 தான் இருக்குது. நான் அப்புறம் பாடுறியா? சிவாய நம்மையா. சரி. 48 இல்லையா? கிடைக்கலையா? எனக்கு ஒரு 2 பாட்டு கிடைக்கலையா? 47 48 கிடைக்கல. சரி சரி சரிங்க. எப்படி கிடைக்காத புஷ் தெரியல. ரைட். வாழ்க. சரி, காதார கேளுங்க. வாழ்க. அடுத்து மித்திலாமா. 7வது பாட்டு. உள்ளுமாய் புறமுமாகி. ஸ்ரீதேவ் ஐயா. ஸ்ரீதேவ். சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளையும் வணங்கிக் கொள்கிறேன் ஐயா. திருச்சிற்றம்பலம். உள்ளுமாய் புறமும் ஆகி உருவமாய் அருவும் ஆகி வெள்ளமாய் கரையும் ஆகி விரி கதிர் ஞாயிறாகி கள்ளமாய் கள்ளத்துள்ளார் கருதுமாய் அறுத்தமாகி அள்ளுவார் கள்ளல் செய்திட்டு இருந்த பாடியாரே. அள்ளுவார் கள்ளல் செய்திட்டு இருந்த பாடியாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. பெருமான் இருக்கிறானா? ஆமா இருக்கிறான். எங்க இருக்கிறான்? உள்ளத்திலே இருக்கலாம், புறத்திலும் இருக்கிறான். அருவமாய் இருக்கிறான், உருவமாய் இருக்கிறான், வெள்ளமாய் இருக்கிறான், வெள்ளத்தின் கரையாய் இருக்கிறான், விரிகதிரான சந்திரனா இருக்கிறான், அது ஞாயிறாகவும் இருக்கிறான். அவ கள்ளமாய் கள்ளத்துள்ளார்.
நம்முடைய நெஞ்சிலேயும் அவன் இருக்கிறான். கள்ள நெஞ்சு என்று பெருமானை கள்ளுதல்னா விரும்புதல் என்ற பொருளிலே அவன் விருப்பத்தோடு இருக்கிறான் என்று சொல்லலாம். கள்ளம்னா வெறும் தெடுதல் சொல்றது இல்ல, அவன் விருப்பத்தோடு நம்ம உள்ளத்திலே இருக்கிறான், நம்மை ஈடேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறான். அப்படியாட்டவன் அள்ளுமாய் அள்ளல் செய்தார். அவன் நம்மை அள்ளி எடுத்து அரவணைத்து நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்ற நிலையிலே வந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. மயக்கமாய் தெளிவுமாகி. மல்லிகா அம்மா இருக்காங்களா? தொக்கி சொக்கம்மாள் படிங்க. திருச்சிற்றம்பலம். போடுங்க. அடியாருக்கு வணக்கம். மயக்கமாய் தெளிவுமாகி மால்வரை வழியுமாகி தேக்கமாய் ஒருத்தமாகி சிந்தையுள் ஒன்றே நின்று ஏக்கமாய் இறுதியாகி என் திசைக்கும் இறைவராகி அயக்கமாய் அடக்கமாய ஐவரா பாடியாரே இயக்கமாய் இறுதியாகி என் திசைக்கு இறைவராகி அயக்கமாய் அடக்கமாய ஐவர் பாடியாரே. திருச்சிற்றம்பலம். அயக்கமாய் அடக்கமாக ஐவரா பாடியாரே என்று பெருமான் விரிந்தும் இருக்கிறான், நம்முடைய உள்ளத்திலே சுருங்கியும் இருக்கிறான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. ஆரழல் உருவமாகி. நடராஜ் ஐயா வாங்க. நடராஜ் ஐயா இருக்கீங்களா? இருக்காரா? உமா அம்மா வாங்க. உமா அம்மா. ஆரழல் உருவமாகி அண்டம் ஏழ் கடந்த எந்தை பேரொளி உருவி நானை பிரமனும் ஆளும் காணா சீரவை பரவி ஏற்றி சென்றடி வணங்குவார்க்கு தேரருள் அருளி செய்வார் தேனும் பாடியாரே. தேரருள் அருளி செய்வார் தேனும் பாடிப்பாரே. பெருமானை வணங்குவார்க்கு பேரருள் செய்ய காத்திருக்கிறார் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. தின்திரல் அரக்கனோடி. தமிழரசி அம்மா வாங்க. தமிழரசி. திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறேங்க ஐயா. உருட்டாரு. திண்டிரல் அரக்கனோடி சீகையிலாயம் தன்னை எந்திரல் இளனோமாகி எடுத்தலும் ஏழை என்ற விண்டிரல் நெறிய ஊன்றி மிக கடுத்தளறி வீழ பண்டிரல் கேட்டுகந்த பரமர் பாடியாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அதாவது இது ராவணன் பாட்டுன்னு ஸ்ரீகைலாயம் தன்னை அசைத்த போது சீர்மை மிக்க கைலாயம். ஸ்ரீ கைலாயம் என்று ஸ்ரீ என்ற வட சொல்லல, அது ஏதோ தமிழ் படிதான் சொல்லுவாங்க. சீர்மை மிக்க கைலாயம். ஸ்ரீ கைலாயம் அவங்கதான் ஸ்ரீன்னு மாத்தினாதான் நம்ம மாத்தல. அதனால அந்த பெருமான் என்ன பண்ணாரு? பெருமான் ஆட்கொள்கிற போது பண்திரல் கேட்டு வந்த பரமராப்பாடியாரே. அவர் என்ன பண்ணார்? அஞ்செழுத்தை பண்பகையிலே பாடி வாழும் நாளும் பெற்றான் என்ற செய்தியை சொல்கிற பாடம். இதோட மணி 6:20 போது. அதனால இதோட இன்னைக்கு இந்த 2 பதிகத்தோட மிச்சத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். வாழ்க வாழ்க. பொன்னூசல். செண்பகவல்லியம்மா படிங்க. செண்பகவல்லியம்மா பொன்னூசல் வந்தவாசி. திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார் திருவடிகளுக்கு திருச்சிற்றம்பலம் ஐயா. எந்த பாடலுங்க ஐயா? பாட்டு படிங்க. நஞ்சமர் கண்டத்தன். இந்த வாரங்க. பாட்டா? திருச்சிற்றம்பலம். எங்க ஆள் இல்ல போதா? திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியேன் இருக்குங்க ஐயா. பாடுங்கம்மா. நஞ்சமர் கண்டத்தன் அண்டத்தவர் நாதன்
மஞ்சுதோய் மாட மணி உத்தர கோசமங்கை அன்சொலால் தன்னோடும் கூடியடியவர்கள் நெஞ்சுளே நின்று அமுதூரி கருணை செய்து துஞ்சல் பிறப்பருப்பான் தூய புகழ் பாடி புஞ்சமார் வெல்வலையீர் பொன்னுசலாடாமோ துஞ்சல் பிறப்பருப்பான் தூய புகழ் பாடி புஞ்சமார் வெல்வலையீர் பொன்னுசலாடாமோ. கார்த்திகேயன் ஐயா கோயில் அடைப்பதற்கான படிக்க கார்த்திகேயன் யாத்திரை பத்துல விடுமீன் வெகுளி. இருக்காரா? லைன்ல இருக்காரா? ஐயா இல்லைங்கய்யா. நீங்க படிங்க. நீங்க படிச்சிருங்கய்யா. தாமசிவன் கார்த்திகேயன் பன்னீர்செல்வம்னு ஒருத்தர் கை தூக்கி இருக்கிறாருங்க. நான் அவர் பாட சொல்லிடலாம். ஐயா கார்த்திகேயன் படிக்கிறீங்களா? இல்ல நீங்க கண்டினியூ பண்ணுங்க. வெளியே படிங்கம்மா. பத்மாஜி அம்மா படிங்கம்மா. விடுமீன் வெகுளி வேட்கை நோய். திருவாசகத்துல யாத்திரை 10 45வது பதிகம். இன்னும் எத்தனை வாட்டி கூப்பிடுவாங்க? 45 எடுத்துடுமா ஒரே நானே தப்பு பண்றேன். சிவா 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 விடுமின் வெகுளி வேட்கை நோய். விடுமீன் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை. உடையா நடுகீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமீன் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. உடைப்பட்டுருகி போற்றுவோ புயங்கள் ஆழ்வான் புகழ் கலையே. உடைப்பட்டுருகி போற்றுவோ புயங்கள் ஆழ்வான் புகழ் கணையே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. திருமறை காட்டுல ஞான சம்பந்தர் அப்புறம் கதவை திறக்கவும் மூணும் பண்ண மாதிரி யாத்திரை 10 நம்முடைய மணிவாசக பெருமான் கோயிலை திறக்கவும் அடைக்கவும் பாடிய பாடல். பெருமான் பேரானது கோயிலை திறக்கவும், விடுமின் என்றது கோயிலை மூடவும். வாழ்க வாழ்க வாழ்க. வாழ்த்து. வாழ்த்து. மணிமேகலை அம்மா படிக்கிறீங்களா? வாழ்த்து. சாமசிவையா படிச்சிருங்க. நன்றிங்க. மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை. கண்ணினள் அகுதுரும் கழுமல வலனக பெண்ணினல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. வான்மையில் வளாது பெய்க மலிவளம் துறக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான் மறை அரங்களோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அன்பர்களுக்கு ஐயா நிறைய செஞ்சலாம். ஐயா சிவாயன் திருச்சிற்றம்பலம். இருக்கிறேன் ஐயா. சிவாயன் சிவாயன் சிவாயன். ஐயா ராஜா உங்களோட பாட கூப்பிட்டா நீங்க ஆளை காணும். ஐயா நிறைய நெட்வொர்க் இஷ்யூங்க ஐயா. அதெல்லாம் இருக்க வேண்டியதான். கடமையில வாழ்க்கை கடமையில செய்யணும் இல்லையா? ரைட். கண்டிப்பா கண்டிப்பா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அப்பா நமச்சிவாயா. சிவா சொல்லுங்க. முதல்ல செல்லு நீங்க பேசுறது கேட்கல சாமி. அது கொஞ்சம் தடமாட்டமா குழப்பமா ஆயிப்போச்சு. அதுல ஒரு சிறிய விண்ணப்பம்.
அடியார் பெருமக்களை பாடி பூஜை செய்து பத்திரப்பு சாத்திர வழிபாடு நின்று போச்சு, தவறுதலாகி போச்சு இன்னைக்கு. பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. பெருமான் வந்து எதியமை பணிகொள்ளுமாறது கேட்போம், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயதான். கவலைப்படாதீங்க. எந்த நேரத்தில் எப்படி ஆட்கொள்ளும் அப்படி ஆட்கொள்வான் பெருமான். எல்லாம் சிவன் செயல். அவரவர்க்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டேற்றுமானால் அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது என் நெஞ்சமே, எல்லாம் சிவன் செயல் என்று எண்ண. வாழ்க. எண்ணமும் உணர்ச்சியும் தான் முக்கியம். முடிஞ்சா வாயார பாடலாம், முடியல காதால கேட்கலாம். பெருமான் ரெண்டும் கொடுத்துருக்கான். முதல்ல உங்களை மானசீகமா நினைச்சு பாடு போய் தான் பாட்டு ஆரம்பிப்பேன். இன்னைக்கு இந்த கொலைப்பூட்டி ஆகி போனதுல அது இது தவறுதல் ஆகி போச்சு. அதெல்லாம் தவறு இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் தவறு இல்லை, அதெல்லாம் சாதாரணம், சர்வசாதாரணம். சில டவர் கிடைக்கும், சில டவர் கிடையாது, சில நம்ம கிட்ட இருக்கிற செல்லு நல்லா இருக்கும், சில செல்லு முக்கார் பண்ணும். என்ன என்ன கூட இன்னைக்கு காலையில் டக்குன்னு வரல, அப்புறம் ஐயா வெளில போயிட்டு வாங்க, ரீஸ்டார்ட் பண்ணுங்க வந்துருன்னாரு. அந்த மாதிரிதான் ஒன்னும் என்ன. வாழ்க வாழ்க. பெருமான் எந்த விதத்துல எப்படி ஆட்கொள்வான். நமக்கு அந்த காலையில இருந்து திரும்பப்படுகிற அந்த உணர்வு தான் முக்கியம். அந்த உணர்வு நம்மளை காப்பாற்றும். வாழ்க வாழ்க. உணர்வும் உணர்வு நல்காய் ஒற்றியூர் உடைய கோவை. சொக்கமல்லம்மா கால் பண்ணாங்க. நிகழ்ச்சி நடக்கும் போது சொக்கமல்லம்மா கால் பண்ணாங்க, அருளர் செய்யா கால் பண்ணாரு. இப்படி நிகழ்ச்சி போகும்போது ரெட் கலர்ல வந்துடும், ரிமைண்டர் வந்துடும். உடனே நீங்க வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். இல்லைன்னா வந்து வெளியே ஓடியாந்து யாருக்காவது போன் பண்ணீங்கன்னா அந்த இது ரெட் கலர் போயிடும். ஆமா, இப்போ நிகழ்ச்சி நடக்கும்போது எனக்கு வரலங்க ஐயா, எனக்கு வரலங்க ஐயான்னு சொன்னீங்கன்னா, ரிமைண்டர் இருந்ததுன்னா தயவு செய்து வந்து ஒண்ணு அந்த அந்த பேஜை எடுத்துட்டு ஐயா சாம்பஸ் ஐயா சொன்ன மாதிரி நீங்க ஒரு உபாயம் பண்ணுங்க. அப்பதான் அந்த ரிமைண்டர் போகும். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும், ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணிட்டு இல்ல யாருக்காவது ஒரு கால் பண்ணணும். கால் பண்ணீங்கன்னா அது போயிடும். வேற ஒண்ணும் இல்லை. நன்றிங்க ஐயா, முடிச்சுக்கலாம் ஐயா. நான் கால் பண்ணா புதுசாக நடதான் கால் பண்ணுவேன். ஏன்னா அவரு தான் ஒருங்கிணைப்பாளர், அதனால அவரு தான் போன் பண்ணுவோம். ஐயா ஐயா சிவசிவா திருச்சிற்றம்பலம். நேற்று செல்வி அம்மா போன் பண்ணாங்க, இன்னைக்கு நீங்க போன் பண்ணீங்க. ஒருங்கிணைப்பாளர், ஒருங்குதல், இணைதல், ஆளுதல். சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் எல்லாத்தையும் அருளியில கொண்டு போயிட்டேன். உலகிலே இருக்க கூடாது. ஐயா நான் சம்பவம் சாம்பசேவத்தை தான் நம்புறேங்க ஐயா. சாம்பசேவம் தான் நடத்தும். மனதாலே ஒருங்கி பாடுதல், பெருமானுடைய இணையா திருவடியை ஒருங்கி பாடினால் பெருமான் தானே வந்து நம்மை ஆட்கொள்வான். அவ்வளவுதான். ஒருங்குதல், இணைதல், ஆளுதல். நன்றி 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 நன்றிங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் ஏற்றி 4ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். அந்த நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை வந்திருக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருமுறைகளையும் மொழி மைகளாலே வணங்கி வெற்றிகரமான 156வது நாள் இன்னைக்கு. ஆமா, நன்றிங்க ஐயா. மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ் பாடிய நாள் என்கிற தலைப்பின் கீழ் சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி. இன்னையில இருந்து ஞான சம்பந்தம் சிந்திக்க இருக்கிறோம். 200க்கு மேல கற்பனைகள் இருக்குது. ஞான சம்பந்த பெருமா சிந்திக்க இருக்கிறோம். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. முதல் காண்டம் முடிஞ்சு 2வது காண்டம். நற்றுணையாவது நமச்சிவாய. சொல்லுங்கம்மா. நன்றி ஐயா, நன்றி.